Hi everyone, hope you are all doing great. ஆஃபீஸ் போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எஃபர்ட்லாம் போடுவோம். ஆனால் நம்மளுக்கு அங்கே ப்ராப்பரான ரெகக்னேஷன் இருக்கா? இல்லை ப்ராப்பராக நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோமா? இல்லை க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? இல்லை மினிமலாக இருக்கா? ப்ராப்ளம் ஒர்க்கில் இல்லை, நம்ம சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால. அது என்னென்ன ரூல்ஸ், அது எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் என்னென்ன க்ரோத் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. பிஃபோர் வி டைவ் இன், திஸ் இஸ் சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். உங்கள் கெரியரும் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃபும் அப்கிரேட் பண்ணுறதாங்க நம்ம சேனலோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எவ்ரி எம்ப்ளாயி ஒரு 15 ரூல்ஸ் இருக்குது. அந்த 15 ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணால் என்ன மாதிரி க்ரோத் நடக்கும், அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம அதே பிளேஸில் தான் இருப்போம். ஸோ அந்த 15 ரூலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 1, இம்பல்ஸ் பையிங். நம்மளுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கும், அது வந்து நம்மளுக்கு தேவை இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஆனால் நம்ம அதுக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால நம்ம வாங்கிடுவோம். அது பேர் தான் இம்பல்ஸ் பையிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்பல்ஸ் பையிங்னால் எப்போ இம்பல்ஸ் பையிங் நடக்கும்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கோம், லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி சும்மா ஸ்க்ரால் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோன்னா, திடீர்னு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 10% ஆஃபர், இல்லை திஸ் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் டுடே, அந்த மாதிரி நம்ம சர்டன் வேர்ட்ஸ் கேட்கும் போது பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோமோலேயே அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினைப்போம். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்குன்ற ஒரே ரீசன்னால அன்னெசரி ஐட்டமாக இருந்தாலும் வாங்கிடுவோம். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா, எப்பவுமே இம்பல்ஸ் பையிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பல்ஸ் பையிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கா, அதை கார்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்களா, அந்த கார்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த பொருள் நம்மளுக்கு எசென்ஷியலான இதுவா, நம்மளுக்கு அந்த பொருள் ரொம்ப தேவைப்படுதா? அப்படி தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 48 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 48 ஹவர்ஸ் கழிச்சும் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எசென்ஷியல்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. அப்படி தோணலைன்னா அந்த ப்ராடக்டை வாங்காதீங்க. ரூல் நம்பர் 2, இக்னோரிங் பட்ஜெட். நம்ம ப்ராப்பராக மந்த் அப்போ பட்ஜெட் போடுவோம். பட்ஜெட்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு சேலரி வந்தவொடனே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் சேவ் பண்ணணுன்னு அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ சப்போஸ் நம்ம அந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா, உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். ஒரு மந்த் உங்களால் அதிகமாக சேவ் பண்ண முடியும், சில மந்த் உங்களால் ரொம்ப கம்மியாக சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இன்கம் வந்துருச்சுன்னா அதை எவ்வளோ சேவ் பண்ண போகிறோமோ அதை வந்து ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம எக்ஸ்பென்ஸும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம சேவிங்ஸும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்பவுமே பட்ஜெட்டை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 3, மினிமம் டியூ ட்ராப். இது வந்து மோஸ்ட்டாக கிரெடிட் கார்டில் நடக்கும். எப்படின்னா, நம்ம கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணியிருப்போம். ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்மளை அந்த மந்தில் நம்மளால் பே பண்ண முடியாத சினாரியோ, இல்லை பே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு மினிமம் டியூன்னு ஒன்று காட்டும். மினிமம் டியூனா நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க பேங்க்கில். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ருபீஸ் எடுக்கிறீங்க, ஒரு 500 ருபீஸ் மினிமம் டியூ வருதுன்னா வந்து ஓகே மினிமம் டியூ வந்து கட்டிட்டு இந்த மாதம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 500 பே பண்ணிடுவோம். ஸோ நம்ம என்ன நினச்சிப்போம், 9,500 ருபீஸ் தான் அடுத்த ரிமைனிங் இருக்குது அப்படின்னு. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது அந்த 10,000க்கு 9,000 அண்ட் அபவ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் எப்பவுமே மினிமம் டியூ பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டைமில் தப்பிச்ச மாதிரி இருக்கும். பட் பாம் வந்து வெடிச்சிடும். 30 to 40% வந்து கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கிரெடிட் கார்டை நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். நம்மளால் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ண முடியலன்னா மோஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி இந்த கிரெடிட் கார்டை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 45 டேஸ் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம். ஸோ நம்ம பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஸ்வைப் பண்ணுறோன்னா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 45 டேஸில் நம்ம அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்னால் கிரெடிட் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். பட் மேக் ஷுர் ஸ்டேட்மெண்ட் வந்து டியூ டேட்டை தாண்டாத வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடியே அதை பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நான் நிறைய பேர் பார்க்குறேன், மினிமம் டியூ கட்டி தப்பிச்சிக்கலாம்னு பார்ப்பாங்க. மினிமம் டியூ பார்த்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதாங்க தப்பு. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே லாஸ் ஆகிட்டு இருக்கீங்க. கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட யூசேஜ் தான் அங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ரூல் நம்பர் 4, நாட் பேயிங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம சேலரி வந்தோடனே ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஃபிக்ஸ்டு பில்ஸ் எல்லாம் பே பண்ணிவிடுவோம். ஃபிக்ஸ்டு பில்ஸ்லாம் என்னென்ன சொல்கிறேன்னா, ரெண்ட்டு, இஎம்ஐ, லோன்ஸ், மந்த்லி க்ராசரி ஐட்டம்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஓவரை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். முக்கால்வாசி இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு திங்ஸ் ரெண்ட்டு அதுக்கு எல்லாமே பே பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 0வாக இருக்கும், இல்லை ரொம்ப மினிமலாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணோன்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது. எப்பவுமே
சேலரியில் ஒரு போர்ஷனை வந்து நம்ம சேவ் பண்ணுறோமா, அதை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்ணுறது. நம்ம செல்ஃப் லேர்ன் பண்ணோன்னா நம்ம சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். செகண்ட் போர்ஷன் வந்து நீங்கள் அசட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாங்கலாம், ரியல் எஸ்டேட்டுக்கு உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பேமெண்ட்டுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணலாம். சிப் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம். எப்பவுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் நெகோஷியபிளாக இருக்கணும். எல்லா மந்த்தும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோ டெபிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த சிஸ்டம் பில்ட் ஆகிருக்கும். அந்த சிஸ்டமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த சிஸ்டமை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் பே பண்ணலைன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு யார் பே பண்ணுவாங்க? ஸோ எப்பவுமே நம்ம மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்கில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது மூலமாக உங்களால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்காகவும் நீங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அது உங்களால் முடியலன்னா அங்கே என்ன ப்ராப்ளம்னா, ப்ராப்ளம் சேவிங்கில் இல்லை, ப்ராப்ளம் நீங்கள் சிஸ்டமை ப்ராப்பராக பில்ட் பண்ணலைன்னு அர்த்தம். ரூல் நம்பர் 5, எமோஷனல் ஸ்பெண்டிங். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு எதை தேடும் தெரியுமா? ஃபுட்டை தான் தேடும். ஸோ ஃபுட்டு தேடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு சாப்பிடுவோம். ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம டோபமைன் லெவல் வந்து ஹையாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து டவுன் ஆகிருக்கும். அது மாதிரி இல்லாமல் நான் நிறைய பேர் பார்ப்பேன், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஷாப்பிங் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும், டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, நம்ம எமோஷ்னலாக இருக்கும்போது நம்ம ஸ்பெண்ட் அதிகமாக பண்ணுவோம். சின்ன சின்ன ஸ்பெண்டிங்காக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு வந்து ஒன் டைமில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஒரு 200-300 ருபீஸ் தான் இருக்கும். பட் அதை ரெகுலராக நம்ம பண்ண ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 to 9000 ருபீஸ் கூட வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லீக்ஸ் தான் வந்து உங்களுக்கு பெரிய மணி லீக்கேஜ் வந்து நடக்கும். இந்த சின்ன சின்ன லீக்கேஜ் நம்ம நிறைய பேருக்கு வந்து பெருசாக கண்டுக்க மாட்டோம். எமோஷ்னல் ஸ்பெண்டிங் பண்ணுறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னா, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்மளுக்கு யாருன்னா பிடிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை வாக்கிங் போகலாம், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா ஜிம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எதனா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம மைண்டு வந்து காம் ஆகும். மைண்டு காம் ஆச்சுன்னா நம்மளோட டிசிஷன் வந்து நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு மணியும் வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் ஆகாது. நம்ம மணியும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எமோஷனல் ஸ்பெண்டிங்கை ஸ்டாப் பண்ணிங்கன்னா மணியும் நம்மளுக்கு சேவ் ஆகும், மைண்டும் காம் ஆகும். இந்த மாதிரி காம் ஆகிறதுனால லைஃப் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரூல் நம்பர் 6, இக்னோரிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம நிறைய பேர் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே செக் பண்ண மாட்டோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏன் செக் பண்ணணும்னா, நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு. அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், டிஸ்னி ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி ஓடிடிஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் அந்த ஓடிடிலாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. மந்த்லி வைஸ் இல்லை இயர்லி வைஸ் வந்து அதை ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா ஆட்டோ டெபிட் மூலமாக. ஆட்டோ டெபிட் பண்ணுறதுனால நம்ம அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகிறதுனால ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 ஓடிடி வச்சுருக்கிறோம், ஜிம்முக்கு போகிறோம், அப்புறம் ஸ்பாட்டிஃபை ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரீமியம்ஸ் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கோன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸே வந்து சின்ன சின்ன அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இயர்லி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்கேஜ் தாங்க பிக் டேமேஜ் எப்போவுமே க்ரியேட் பண்ணும். அவாய்ட் பண்ணுறதுக்கு மந்த்லி நம்ம ஆடிட் பண்ணணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கணும். தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணிடணும், இல்லை யூசேஜை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஆட்டோ டெபிட் வந்து ரிமூவ் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அப்புறம் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுது சில ஓடிடிக்கு. நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஹாட்ஸ்டார் அப்ளிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமல் பே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம அதை பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அதை ஆடிட் பண்ணி நம்ம பேங்க் சப்ஸ்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அதே மேட்சை நம்ம வீட்டில் டிவி இருந்தால் டிவிலேயே பார்த்துட்டு போயிடலாமே. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம மணியை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பே பண்ணுறதுனால நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம பெர்மிஷனே இல்லாமல் நம்மளை விட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுற மணி வந்து இந்த மாதிரி தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம பே பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்ம பெர்மிஷனே இல்லாமல் நம்ம மணி வந்து போயிடுது. மணி சேவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. எங்கெங்கே லீக்கேஜ் நடக்குதோ அதை பார்த்து
அந்த லீக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி வந்து நம்மக்கிட்ட வந்து சஸ்டெயின் ஆகிடும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்போ செக் பண்ணியிருப்போம்? நிறைய பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்போ தெரியுமா செக் பண்ணுவாங்க? லோன் வாங்கணுன்ற டைமில் மட்டும்தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்போ தான் பார்ப்பாங்க, ஓ இதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டா. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. எப்பவுமே மந்த்லி ஒரு தடவை பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து என்னென்னலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கெங்கே அமௌண்ட் போகுதுன்னு சும்மா அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ரூல் நம்பர் 7, borrowing early. எப்பவுமே கெரியர் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினோடனே நிறைய பேர் வந்து பிடிச்ச பொருள்லாம் வாங்குவாங்க. இது வந்து கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனுக்கு வந்து இஎம்ஐ எடுப்பாங்க, பைக் வாங்குவாங்க, அதுக்கும் இஎம்ஐ போவாங்க, ஹவுஸ் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு இஎம்ஐ போவாங்க, ஹவுசிங் லோனுக்கு ஒரு இஎம்ஐ போவாங்க. ஸோ இஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன இஎம்ஐயாக தோணும், பட் அந்த இஎம்ஐஸ்லாம் அக்குமுலேட் பண்ண ஆல்மோஸ்ட் நம்ம சேலரிக்கு ஈக்குவலாக வந்து இஎம்ஐயாக வச்சுருப்பாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு ஜாப் பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து பிடிக்கலனால நம்மளால் அந்த ஜாபை வந்து விட முடியாமல் போயிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்பல்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணுமே, நம்மளுக்கு இஎம்ஐஸ் இருக்குது, லோன்ஸ் இருக்குது, நம்ம இந்த ஜாப் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற சினாரியோலேயே என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், அவங்களுக்கு பிடிக்காத ஜாபை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால என்ன நடக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும், ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கும், எப்பவுமே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இனிஷியல் லைக் கப்புள் ஆஃப் இயர்ஸ் எந்த லோன்ஸும் எடுக்காதீங்க. தேவைப்படுதுன்னா அது அந்த லோன் உங்களுக்கு தேவையா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவையான்னு நல்லா யோசிச்சுட்டு அந்த பொருள் தேவைன்னா மட்டும் லோன் எடுத்து நீங்கள் வந்து அந்த சைக்கிளை வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் காமனாக என்ன பார்க்குறேன்னா, நம்மளுக்கு இந்த மந்த் சேலரி வந்து வந்திருக்கும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருப்போம். மந்த் எண்டில் நம்ம வந்து அமௌண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து அமௌண்ட்டை வந்து கடனாக வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தவொடனே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சேலரி வந்தவொடனே கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் சேலரியிலேருந்து இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்து சேலரியில் ஒரு போர்ஷன் வந்து அமௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நீங்கள் லோன் எடுக்கல, லோன் தான் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்லியர் டெட்டில் விழுந்துடாதீங்க. அப்படி ஏர்லியர் டெட்டில் விழுந்தீங்கன்னா வெளியே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்லோவாக பில்ட் பண்ணிங்கன்னா தான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களோட ஸ்டார்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் ஸ்டார்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களோட எண்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபினான்ஷியல் லைஃப்பில். ரூல் நம்பர் 8, இக்னோரிங் எமர்ஜென்சி ஃபண்ட். கன்சிடர், இங்கே இந்த மந்த் வந்து உங்களுக்கு சேலரி வரல, இல்லை உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்த் உங்களால் சர்வை பண்ண முடியுமா? இல்லை எத்தனை மந்த் உங்களால் சர்வை பண்ண முடியும்? திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, உங்ககிட்ட கேஷ் ரெடியாக இருக்கா? ப்ராப்ளம், நம்ம ப்ராப்பராக எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்காது தானே காரணம் இதுக்கு. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுனா நம்மளுக்கு எந்த ஒரு எமர்ஜென்சிலையும் அந்த ஃபண்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது பேர் தாங்க எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்மளுக்கு டைம் தராது. நம்ம அதை ப்ராப்பராக பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி வந்து சொல்லிட்டு வராது, இல்லை டக்குன்னு வந்துடும். நம்ம அதுக்கு ப்ராப்பரான டைம் வந்து நம்ம முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபண்டை ரெடி பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். எப்படி நம்ம அந்த ஃபண்டை வந்து ரெடி பண்ணலான்னா, எப்பவுமே பேங்க் அக்கௌண்ட்டில் சேலரி வந்தவொடனே அதில் ஒரு போர்ஷனை, ஒரு ஸ்மால் போர்ஷனாக இருந்தாலும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் தனியாக அலோகேட் பண்ணலாம். எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அதோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நான் நெகோஷியபிள், இது ஃபிக்ஸ்டு அப்படின்னா 3 to 6 டைம்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 3 to 6 டைம்ஸ் இருந்தால் உங்களால் 3 டைம்ஸாக இருந்தால் 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்ககிட்ட நீங்கள் சேலரி வாங்கினாலும் உங்களால் 3 மந்த்ஸ் சர்வை பண்ண முடியும். உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து 6 டைம்ஸ் இருந்ததுன்னா உங்களால் 6 மாதம் வரைக்கும் ஜாப் இல்லாமல் உங்களால் சர்வை பண்ண முடியும். இதுதாங்க எமர்ஜென்சி ஃபண்ட். எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்டை ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எமர்ஜென்சி சொல்லிட்டு வராது, அதுக்கு நம்மளுக்கு டைமும் கொடுக்காது. ஸோ நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம எமர்ஜென்சி டைமில் வந்து நம்மளால் அந்த கேஷை ரெடி பண்ணி வச்சுருக்க முடியும். நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் எங்கே வைக்கலாம்னா, நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம லிக்விட் ஃபண்டில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது எமர்ஜென்சியில் டக்குன்னு வித்ட்ரா பண்ணிடலாம். ஆனால் எங்கே நம்ம வச்சுக்கவே கூடாதுன்னா, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்திர அவசரத்துக்கு வந்து எடுக்க முடியாது. அப்படி நீங்கள் ஆத்திர அவசரத்துக்கு எடுத்தீங்கன்னா அங்கே லாஸும் நடக்கும். அதனால நாட் அட்வைசபிள் டு கீப் இட் இன் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சுக்கோங்க, இல்லைனா லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் அந்த ஃபண்டு நமக்கு யூஸ் ஆகும். எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட நம்ம பிக் கிரைசிஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். மணி ஏர்ன் பண்ணுறது முக்கியம், ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை எப்போவுமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம். ரூல் நம்பர் 9, நோ காஸ்ட் இஎம்ஐ. இந்த நோ காஸ்ட் இஎம்ஐன்றது பெரிய ட்ராப்புங்க. எப்படின்னா, நம்மளால் ஒரு பொருளை வாங்க முடியாது,
பட் வாங்க முடியாத சினாரியோவில் நம்மளுக்கு ஈஸியாக அந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்ற வேர்டு கேட்கும் போதே நம்ம ஓகே நம்மளால அந்த பொருளை வாங்க முடியுன்ற மைண்ட் செட் வந்துடும். நம்ம அந்த பொருளை வாங்கிடும் இஎம்ஐயில். ஒரு பொருளை வந்து இஎம்ஐ இல்லாமல் லைக் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஃப்ரீயாக தர முடியும். ஸோ என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக ப்ராடக்ட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இடன் சார்ஜஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்ககிட்டேருந்து தான் வாங்குவாங்க, பட் உங்களுக்கே தெரியாமல் வாங்குற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது பயங்கர டேஞ்சரஸான ஒன்றுங்க. நம்மளால் ஈஸியாக கேஜெட்ஸ் வாங்க முடியும், நம்மளால் ஈஸியாக பைக், நம்மளால் ஈஸியாக கார், எல்லாமே நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். பட் நம்மளால் அதை கேஷ் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்ற கொஷின் வந்து மிகப்பெரிய ஆன்சர் வந்து நோவாக தான் இருக்கும். ஸோ எப்பவுமே நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொன்னாங்கன்னா அந்த ட்ராப்பில் போய் விழுந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே அந்த பொருள் ரொம்ப முக்கியமாக அந்த பொருள் வந்து உங்களுக்கு நீடில் வருதா இல்லை வாண்ட்டில் வருதான்னு பாருங்கள். ரூல் நம்பர் 10, சோஷியல் மீடியா கம்பேரிசன். நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். எப்படின்னா ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ட்ரீம் லொக்கேஷனுக்கு போயிருப்பாங்க, ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கு போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாண்டாக இருக்கலாம், இல்லை பாரிஸ் யூரோப் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரிப்ஸ் போகும்போது என்ன நடக்கும்னா அவங்கள பார்த்துட்டு நம்மளும் அதை கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாதுல்ல. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் சிம்பிளை காட்டுறதுக்காக கடன் வாங்கினா அந்த லொக்கேஷனுக்கு போய் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது வந்து 1-2 இடத்துல நடந்தால் பரவாயில்ல, நம்ம இதுவே வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம போய் டெட்டில் மாட்டிப்போம். அந்த லொக்கேஷன் போய் என்ஜாய் பண்ணியிருப்போம், ஒரு 10 days போய் என்ஜாய் பண்ணியிருப்போமா, பட் ரெஸ்ட் ஆஃப் த இயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதுக்கு இஎம்ஐ பே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஎம்ஐ பே பண்ண உங்களுக்கு அது ரொம்ப பேர்டனாக தெரியும். உங்களோட அந்த ப்ளசன்ட் மெமரி வந்து அந்த 10 days மெமரி வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பேர்டனாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ரூல் நம்பர் 11, த சேல் ட்ராப். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பொருள் வந்து டிஸ்கவுண்ட்டில் தராங்கன்றதுக்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறதுனால அந்த பொருள் நம்மளுக்கு வந்து நெசசரியாகவே தேவைப்படாது. ஆனால் பொருள் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, சீப்பர் ரேட்டில் கிடைக்குதுன்னு அந்த பொருளை வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷாப்பிங்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜென்ரலாக இந்த பிஹேவியர் நம்ம பார்ப்போம். இந்த டிமார்ட் இல்லை பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து நமக்கு தேவையான பொருள்னு ஒரு லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டு நம்ம போய் வாங்க போவோம். பட் அங்கே வந்து நிறைய பொருள் வந்து ஆஃபரில் இருக்கிறது டெம்ப்டேஷனில் நம்ம வாங்கிடுவோம். அந்த பொருள் முக்கால்வாசி நமக்கு தேவையும் படாது, சில இடத்துல தேவைப்படும், ஆனால் அளவுக்கு மீறி நம்ம பொருளை வாங்கிடுவோம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சேல்ஸ் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. எந்த ஒரு பொருளும் வந்து உங்களுக்கு சீப்பர் ப்ரைஸில் கிடைக்குது, பெரிய அக்குமுலேட் குவான்டிட்டியில் கிடைக்குதுன்னா அந்த பொருள் உங்களுக்கு உண்மையாக தேவைப்பட்டால் மட்டும் வாங்கினா போதும். தேவையில்லாமல் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க டிஸ்கவுண்ட் தராங்கன்றதுக்காக அதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ரூல் நம்பர் 12, அவாய்டிங் இன்சூரன்ஸ். எப்பவுமே இன்சூரன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணவே கூடாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராப்பராக நம்ம எடுக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பார்ட் வந்து ரொம்ப பெரிய பார்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன இன்சூரன்ஸ் தேவை, நம்மளோட எக்ஸாக்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, நம்ம எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி ரீசன்ஸ் நம்மக்கிட்ட ப்ராப்பராக இருந்தால் மட்டுமே நம்மளால் இன்சூரன்ஸ் பே பண்ண முடியும். நிறைய பேர் நான் பார்க்குறேன் இன்சூரன்ஸ் எடுக்காமல் போயிடுறாங்க. இன்சூரன்ஸை ப்ராப்பராக எடுங்க. ஏன்னா ஒரு சின்ன மெடிக்கல் பில் வந்துச்சுன்னா கூட உங்களோட மொத்த சேவிங்ஸும் வந்து மேனேஜ் பண்ணிடும். ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். சப்போஸ் நம்ம இல்லாத பட்சத்தில் நம்ம ஃபேமிலி வந்து சஃபர் ஆகக்கூடாதுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பார்ட் எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னா அந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் லைஃப், லைக் ஒரு 20-30 years நம்ம ஃபேமிலி வந்து சஃபர் ஆகக்கூடாது நம்ம இல்லைனாலும் அப்படின்ற மாதிரி வச்சு அந்த கேல்குலேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 crores வருதோ இல்லை 1 crore வருதோ இல்லை 2 crore, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸ் எப்போவுமே இன்சூரன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. அப்படி இன்சூரன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங்ஸே வந்து மொத்தமாக மேனேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரூல் நம்பர் 13, லெண்டிங் பியாண்ட் லிமிட்ஸ். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பவுண்டரி இருக்கும், நம்மளால் இவ்வளோ தான் கடன் வாங்க முடியும்னு இருக்கும். நம்மக்கிட்ட இந்த சேலரி வருது, இந்த அளவுக்கு நம்ம கடன் வச்சுக்கலான்ற ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதை தாண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் பவுண்டரியே இல்லாமல் எக்கச்சக்கமாக கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி சும்மா லேண்டு வாங்குறது, கோல்டு வாங்குறது, தேவையில்லாத அசெட்ஸ்லாம் வாங்குவாங்க. அந்த அசெட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற கடனை விட அது அதிகமாக இருந்ததுன்னா ஓகே. பட் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் வாங்குகிற கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த அந்த அசெட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல.
நீங்க அந்த மாதிரி அசெட் வாங்கி அக்குமுலேட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா உங்க அசெட்டே நீங்க விற்கிற மாதிரி வந்து அதை விற்று அதுல வர காசு தான் நீங்க வாங்கின லோனை வந்து ரீபே பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ எப்பவுமே ப்ராப்பரான ஃபினான்ஷியல் பவுண்டரி வச்சுக்கோங்க. ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்படி நீங்க ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஃபினான்ஷியல் லைஃப் பெட்டரா அச்சீவ் பண்ண முடியும். சீக்கிரமா உங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும். ரூல் நம்பர் 14, டெய்லி மைக்ரோ எக்ஸ்பென்சஸ். நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் டெய்லியும் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் ஓகே, இதை ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே தான். பட் இதை நம்ம ட்ராக் பண்ணணும். மைக்ரோ எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே நீங்கள் ட்ராக் பண்ண மறந்துடுவோம் நிறைய பேர். ஸோ மைக்ரோ எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணி அது எவ்வளோ நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த ஸ்பெண்டிங் வந்து நம்ம குறைக்க முடியுமா, இது வந்து ஓகேவா, ஸ்பெண்ட் பண்ணுறது வேர்த்தா அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். இல்லை நம்ம பாட்டு மைக்ரோ ஸ்பெண்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம், அது கேல்குலேட் பண்ண மாட்டோம், ப்ராப்பராக பட்ஜெட் பண்ணி அதை அலோகேட் பண்ணிக்க மாட்டோம்னா அந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் கூட உங்களுக்கு பெரிய ஸ்பெண்டிங்காக போய் முடிஞ்சிடும். ஸோ எப்பவுமே சின்ன சின்ன லீக்கேஜ் தாங்க பெரிய டேமேஜை க்ரியேட் பண்ணும். ஸோ சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்க. அப்படி ட்ராக் பண்ணாதான் மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்பெண்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரூல் நம்பர் 15 ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூலுங்க இது. லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் விஷன். அப்படி எதை நோக்கி ஓடுறோம், நம்ம ஃபினான்ஷியல் லைஃப்ல என்ன நம்ம அச்சீவ் பண்ண போறோம், ஒரு கோலே இல்லாம சும்மா ரேண்டமா நம்ம வந்து அசட்டை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் வந்து நம்மளோட கோல் என்ன, நம்ம இதை அச்சீவ் பண்ண போறோம். லைக் 10 to 15 இயர்ஸ்ல நான் ரிட்டையர் ஆக போறேன், எனக்கு இந்த காப்பர்ஸ் வேணும், அந்த காப்பர்ஸ் வேணும்னா நான் இப்போ என்ன பண்ணா அந்த காப்பர்ஸை 10 to 15 இயர்ஸ்ல என்னால் அச்சீவ் பண்ண முடியும், எனக்கு எவ்வளோ அசெட் வேணும், என்னென்ன அசெட் வேணும், என்னென்ன அசெட் இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் ஆஃப்டர் 10 to 15 இயர்ஸ். அதெல்லாம் அந்த கோல் எல்லாம் இல்லாம நீங்க சும்மா வேகா நம்ம வந்து அசெட் கிரியேட் பண்றோம், இல்ல வந்து டெட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். இந்த 15 ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃபே சேஞ்ச் ஆகுங்க. எவ்வளோ சேலரி வாங்குறோம்னு முக்கியமே கிடையாது, அந்த சேலரியில நம்மளால எவ்வளோ ரீட்டைன் பண்ண முடியும் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதாங்க உங்க ஃபியூச்சரே டிசைட் பண்ணும். சேலரி வருது போகுது, ஆனா அங்க சிஸ்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்பவுமே ஜீரோல எண்ட் ஆயிடுவீங்க. வீடியோல சொன்ன 15 ரூல்ஸ்ல நீங்க எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, ஆல்ரெடி எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பை.